ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஷின்சானில் ஒரு காமெடி கலந்த ஹாரர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் செம்மையாக இருக்கும். வாங்க வெளியே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷின்சானோட ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. பிரின்சிபல் சாரும் பசங்களா இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் தான் தூங்க போறீங்கன்னு உடனே ஷின்சானும் ஆமாம் இவங்க பாடம் எடுத்து தூங்க வைக்கிறது போறாம வீட்டில் தூங்கிட்டு இருக்கவங்க கூப்பிட்டு இங்கே வந்து தூங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். இப்போ ஸ்கூலில் பசங்களுக்காக கறி ரைஸர் டின்னராக ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லா பசங்களும் ஒருத்தராக வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம மசாவ் வருவானா உடனே அந்த டீச்சரும் ஏன்பா மசாவ் நீ இப்போ தானேப்பா வந்து வாங்கிட்டு போனான்வாங்க. நம்ம மசாவும் என்னங்க நீங்கள் இப்போவே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் இப்போ தானேங்க வரேன் ரைஸை போடுங்கன்னு சொல்ல அவங்களும் மசாவுக்கு கறி ரைஸை போட்டு அமுச்சு விட்ருவாங்க. அடுத்து இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கசாம அப்படியே பக்கத்து டேபிளில் பார்ப்பான். பார்த்தா நம்ம மசா உட்காந்துட்டு இருப்பான். உடனே கசாமாவும் டே ஷின்சான் இந்த மசா எதுக்கு பக்கத்து டேபிளில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஷின்சானை பார்த்தா ஷின்சான் பக்கத்துல தான் மசாவும் இருப்பான். உடனே கசாமா திருப்பி பக்கத்து டேபிளில் பார்ப்பான். பார்த்தா அங்கே மசாவும் இருக்க மாட்டான். உடனே கசாமாவும் என்னடா என்னமோ அமானுஷியமா நடக்குதா இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். இப்போ அக்கிய மேடம் அங்கே வந்துட்டு பசங்களா எல்லாருமே கறி ரைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருப்பீங்க, அப்படியே வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஐஸ்கிரீம் வாங்க போவாங்க. இப்போ மசாவா மாதிரி இருந்த அந்த உருவமும் அப்படியே போச்சான மாறிடும். அடுத்து எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஷின்சான் கசாமா போச்சான் மசா 3 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம போச்சானுக்கு பின்னால இன்னொரு போச்சான் நடந்து போயிட்டு இருப்பான். இதை நம்ம கசாமாவும் பார்த்துட்டு இங்கே ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாலேயே ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா அந்த உருவம் மறைஞ்சு போயிட்டு இருக்கும். நம்ம கசாமா அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்த மசாவும் இந்த கசாமா என்ன பேய் இருந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த போச்சானா இருந்த உருவம் அப்படியே நேனியா மாறிடும். இப்போ மான்சுசாக்கா மேடம் வந்துட்டு பசங்களா உங்க எல்லாருக்குமே இப்போ பட்டாசு இருக்கு வாங்க வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்ல எல்லாரும் பட்டாசு எடுத்து பிரின்சிபல் சார் கூட சேர்ந்து சும்மா தாறுமாறா வெடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம நீனி மான்சுசாக்கா மேடம் கிட்ட போயிட்டு எனக்கு பட்டாசு வேணும்னு கேட்க அவங்களும் ஒன்று எடுத்து தருவாங்க. நீனியும் வாங்கிட்டு அமைதியா வந்துருவா. இப்போ ஷின்சான் கசாமா மசாவ் போச்சான் 4 பேரும் சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கசாமாவும் அப்படியே சைடில் பார்த்துட்டு இந்த நேனி எதுக்கு தனியாக உட்காந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான்னு கேட்பான். கரெக்டாக நேனி இப்போ பின்னால் வந்துட்டு நான் எங்கே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கேன் இப்போதான் பட்டாசையே வாங்கிட்டு வரேன்வா. கசாமா அப்படியே திரும்பி பார்க்க எப்பவும் போலதான் அந்த இடத்துல நேனி இருக்க மாட்டா. கசாமாவும் இந்த இடத்துல ரொம்ப நேரமா வினோதமா என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல இருப்பான். அடுத்து எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பல் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கசாமாவும் என்னோட ப்ரஷ் இந்த பேக்குக்குள்ள தானே வச்சேன், ஆனா இப்ப காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடிட்டு இருப்பான். இப்ப கசாமாவுக்கு பின்னாலேயே அவன மாதிரி இன்னொரு உருவம் நின்றுட்டு இருக்கும். இப்ப கரெக்டா யோசினாக்கா மேடம் வந்துட்டு என்ன கசாமா உன்னோட ப்ரஷ் நீ மறந்துட்டியா, கவலையை விடு நான் எக்ஸ்ட்ரா ப்ரஷ் கொண்டு வந்தேன்னுவாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் கட்டாமல் அடுத்த சீனில் எல்லா பசங்களும் தூங்குறதுக்காக ரெடி ஆவாங்க. நம்ம ஷின்சான் வந்து பார்த்துட்டு என்னடா இது எல்லாருக்குமே தலகாணி போட்டிருக்கீங்க எனக்கு மட்டும் தலகாணியை காணுமா. உடனே கசாமாவும் டே ஷின்சான் நானே இங்கே காலையிலேருந்து மென்டல் ப்ரெஷரில் இருக்கேன், காலையிலேருந்து என்னென்னமோ இங்கே அமானுஷமாக நடந்துட்டு இருக்கு, நீ வேற இங்கே தலகாணியை காணும் அதை காணும்ட்டு இருக்கு, அங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் போய் தேடி பாடுறா, என் மண்டியில் எவனோ ஒருத்தன் எதையோ வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்ப நேரமா சொல்லி வாய மூடல இந்த மசா கசாமா தலையிலேயே தலானை விட்டு எறிவானா. கசாமாவும் பார்த்துட்டு டே மென்டல் மசா உனக்கு என்னடா பிரச்சனை எதுக்கிட்ட அடிக்கிறேன்னுவா. பில்லோ ஃபைட்டு வரியாடான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் மாறி மாறி தலையில தூக்கி போட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானுக்கும் இது சூப்பராக ஆகின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து எல்லாருமே விளையாடி முடிச்சுட்டு செம்ம டயர்டில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கசாமாவும் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்படியே கண்ணை முடிச்சு பார்ப்பான். நம்ம ஷின்சானும் கிஸ் கொடுக்குற மாதிரி கிட்டக்க வந்து படுத்துட்டு இருப்பானா. கசாமாவும் கருமும் இவன் வேறன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி படுப்பான். பார்த்தா அந்த பக்கமும் ஒரு ஷின்சான் இருப்பான். கசாமா இதை பார்த்துட்டு ஐயோன்னு உடனே 2 ஷின்சானும் எதுக்குடா கசாமா கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காதுலயே ஊதி விடுவாங்களா. இப்போ நம்ம கசாமாவும் காலையிலேருந்து நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு, 2 மசா 2 போச்சன் 2 நேனி இப்போ 2 ஷின்சான், இப்போ நான் என்னதான் பண்றது, எனக்கு வேற அர்ஜென்ட்டா உற்சா வருதே, ஆனா பொழுது விடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு, அது வரைக்கும் நடக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா பேண்ட்லயே போயிடுவேன், எழுந்து ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்த்தா பக்கத்துல பேய் வேற படுத்துட்டு இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது, மானம் முக்கியமா உயிர் முக்கியமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானா. உடனே இந்த பக்கம் படுத்துட்டு இருக்க ஷின்சான்ல நண்பா கசாமா எனக்கு உச்சா வருது வரியா போயிட்டு வரலான்வான். உடனே இப்போ அந்த பக்கம் படுத்துட்டு இருக்க ஷின்சான்ல உச்சா போயிட்டு வரலாம் வாடா கசாமான்னு சொல்லிட்டு கசாமாவுக்கு பதில் அந்த ஷின்சான் இந்த ஷின்சானை கூப்பிட்டு போயிடுவானா. இதை நம்ம கசாமா பார்த்துட்டு மை காடு இங்கே ஒரு ஷின்சான் இருந்தாலே தொல்லை தாங்காது, 2 ஷின்சான் ஜோடி போட்டு போகிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன்னு சொல்லிட்டு 2 ஷின்சானையும் தட்டி விட்டுட்டு இவன் வேகமாக ஓடுவானா. உடனே 2 ஷின்சானும் ஒன்று சேர்ந்து புரிபிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே நம்ம கசாமாவை தூக்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. அடுத்து இவங்க 3 பேரும் அவங்க டேங்கர் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
நம்ம கசாமாவும் அப்பாட இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்குன்னுமா. இப்போ ஒரிஜினல் ஷின்சானும் கசாமா அந்த ஷின்சான் எங்க போனான்னு கேட்க நம்ம கசாமாவும் எங்க போனானா இங்க தானே இருந்தான் காணுமே தெரியலையப்பான்மா. இவங்க அப்படி இன்னொரு ஷின்சானை தேடுறதோட இந்த எபிசோட் முடியுது guys. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.